இம்போர்ட்டட் கப்பி ஃபிஷ் வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கப்பி ஃபிஷ் கூட சாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் கப்பி பாண்ட். ஸோ இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டியூப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த டியூப் வந்து ஒரு மீட்டர் வந்து 10லேருந்து 12 ருபீஸ்க்குள்ளே வரும். இது உங்கள் பக்கத்தில் இருக்க அக்வாரியமில் கிடைக்கும். இது கூடவே இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து 4-வே ஜாயிண்ட்டு. இதுவுமே அக்வாரியம்லேருந்து தான் வாங்கினேன். இது வந்து 4 ருபீஸ்லேருந்து 5 ருபீஸ்க்குள்ளே வரும் ஒரு ஜாயிண்ட். இது வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒன் சைடில் வந்து நான் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டியூப் எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கலரில் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து கண்ட்ரோலர். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்க அந்த டேப் மாதிரி தான். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சுத்தமாக எந்த ஆக்சிஜனும் வராமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஆக்சிஜன் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ஒரு டியூப்லேருந்து நீங்கள் வந்து 3 இல்லை 4 ஆக்சிஜன் பைப் வரைக்கும் தனித்தனியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எல்லா டேங்க்குக்குமே இந்த கண்ட்ரோலர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், செப்பரேட்டாக இருக்கணும். அதுவும் ஒரு டேங்க்கில் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பீங்க, ஒரு டேங்க்கில் வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரே அளவுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியாது. ஸோ கண்ட்ரோலர் நீங்கள் எல்லா டேங்க்குக்கும் தனித்தனியாக வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலரோட அவுட்லெட் பாருங்கள், இன்னொரு டியூப்பில் கொடுக்குறேன். ஸோ அந்த டியூபோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் ஸ்டோன் இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே போடுவோம். ஸோ இப்போ இந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து வர்றதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அது வந்து அந்த 4 ஜாயிண்ட்டில் போய் ஜாயின் ஆகிடும். இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து இன்னும் 2 கேப் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ அதில் நான் இதே மாதிரி வந்து கண்ட்ரோலர் வச்சு ஏர் ஸ்டோன் வச்சு நான் இன்னும் 2 டியூப்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி அதுலேயும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கிட்டு, ஒரு நீட்டு பைப்பு. ஸோ 2 சைடும் வந்து இது நிற்கிறதுக்காக, ஸ்டாண்டு மாதிரி நிற்கிறதுக்காக நான் 2 வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா, இந்த டியூப் வந்து எங்கேயுமே வந்து மடங்கக்கூடாது. ஸோ மடங்குச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கரெக்டாக வராது. ஸோ நான் இது மடங்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பைப் செட்டப் ரெடி பண்ணி அதில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஃபைனல் செட்டப் வந்து நம்ம ஃபுல்லாக மோட்டர்லேருந்து கீழே டேங்க் வரைக்கும் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ இந்த 4-வேலேருந்து 3ஆக நான் வந்து பிரிச்சுட்டேன். ஸோ ஒரு கண்ட்ரோலர், ஒரு ஏர் ஸ்டோன் வச்சு நான் ஒரு டேங்க்குக்கும் நான் வந்து செப்பரேட்டாக வந்து நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ குட்டி இருக்கிற டேங்க்குக்கு நான் கம்மியான ஏரும், அதே மாதிரி பெரிய மீன் இருக்கிற டேங்க்குக்கு நான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டான கொஞ்சம் ஆக்சிஜனும் நான் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ வந்து ஃபைனல் லுக் வந்து பாருங்கள்.